Hi friends, welcome to Saranya Veetu Samayal. இன்னைக்கு நம்ம பூ கட்டுறது எப்படிங்கிறது பார்க்க போறோம். மல்லிப்பூ ரொம்ப ஈஸியா எப்படி நெருக்கமா கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல எங்க அம்மா தான் பூ கட்டி காமிக்க போறாங்க. சோ அவங்க எப்படி கட்டுறாங்கங்கறத பார்க்கலாம். எங்க அம்மா ரொம்ப நல்லா பூ கட்டுவாங்க. அவங்க எப்படி பூ கட்டுறாங்கங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலா எனக்கு பூ கட்ட தெரியும். பட் மல்லிப்பூ எங்கள் அம்மா கட்டினா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும், வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பூ கட்டுறாங்கங்கிறது பார்க்கலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பூ வச்சு கட்டிக்கணும். இப்படி ஒரு பூ அப்படி ஒரு பூ வச்சு நல்லா இப்படி இழுத்து நூல் இழுத்து இப்படி விட்டு நம்ம கட்டிக்கணும். பூவை டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணி அடுத்தது ஒரு பூ வச்சு கட்டிக்கலாம். அடுத்தது ஒரு பூ வச்சு கட்டிக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம இதே மாதிரி 2 லைன் இதே மாதிரி 2 லைன் நம்ம வச்சு கட்டிக்கிறோம். இப்படி கட்டியாச்சு. இப்போ மறுபடியும் திருப்பிக்கணும். அப்படியே அந்த பூ திருப்பி திருப்பி நம்ம கட்டிக்கணும். பாருங்க, இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு பண்ணி இப்படி திருப்பி இப்படி கட்டிக்கணும். திருப்பி மறுபடியும் இதே இன்னொரு பூவையும் வச்சு கட்டிக்கணும். 2 லைன் ஒரே மாதிரி கட்டிக்கணும். இப்போ இதை திருப்பிக்கணும். திருப்பி மறுபடியும் ஒரு பூ வச்சு கட்டிக்கணும். இப்படியே நம்ம 2 லைன் வச்சு கட்டி நம்ம திருப்பிக்கணும். ஸோ இப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பூ நெருக்கமாக கட்டின மாதிரி இருக்கும். அப்படியே செண்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பூ எப்படி செண்டு மாதிரி கோர்க்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் கடைசியில் பார்க்கும்போது. பாருங்க, அப்படியே திருப்பி திருப்பி கட்டிட்டு வராங்க. இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சு நல்லா விரிஞ்சுதுன்னு வைங்களேன், பூ நல்லா மலர்ந்ததுன்னா இந்த பூ கண்டிப்பாக கேட்பாங்க, இது கட்டி வச்சிங்களா இல்லை கோர்த்து வச்சிங்களான்னு. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவு இது ரொம்ப நல்ல செண்டு மாதிரி இருக்கும் இந்த பூ. மறுபடியும் இன்னொரு பூ எடுத்து வச்சு கட்டிக்கணும். இப்போ அடுத்தது இது அப்படியே திருப்பிக்கணும். திருப்பி மறுபடியும் பூ எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி கட்டும்போது இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், செண்டு மாதிரி இருக்கும் இது கட்டி வச்சிங்கன்னா. ஸோ இதே மாதிரி எல்லாமே கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி திருப்பி நம்ம கட்டிகிட்டே வரணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட்டிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 செட்டு பூ வைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு மறுபடியும் பூ ஒரு செட்டு பூ வச்சு கட்டிக்கணும். ஒரு செட்டு பூ. ஸோ இப்போ இதே மாதிரி திருப்பி திருப்பி கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூ கட்டியாச்சு. இப்போ இது நல்லா பார்க்குறக்கு நல்லா செண்டு மாதிரி இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் லூஸும் ஆகாது, கலண்டும் விழுகாது. இது நல்லா அப்படியே நம்ம திருப்பி திருப்பி கட்டினதுக்கு பூ நல்லா நல்லா இறுக்கமாக கட்டின மாதிரி இருக்கும். மலர்ந்ததுக்கப்புறம் இது நல்லா பூ செண்டு மாதிரி இருக்கும், கோர்த்த மாதிரி. ஸோ இது நான் மலர்ந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பூ பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா செண்டு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கட்டி வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் கட்டி பாருங்கள். இப்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பூ கட்டலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.